Hello guys, welcome back to Wheel and Tamil. So, இன்னைக்கான இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க்ஸ்ல இருக்கிற 2 மார்க் இம்பார்ட்டன்ட் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி நம்ம 5 மார்க் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த சீரியஸை போய் பாருங்க. டே 20 வச்சு ஒரு 5 மார்க்ஸாக கொடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துருங்க. அதே மாதிரி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க்ஸ் வந்து அதிகமாக யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க 10th மேக்ஸில். ஸோ நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம செகண்ட் லெசனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல இருந்து எத்தனை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்ல போறோம். ஸோ இதுவும் இல்லாம இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கும் தனி வீடியோ வருது. ஸோ அது மொத்தமா வரும். இது வந்து ஒரு லெசனுக்கும் ஒரு எப்படி சொல்றது எக்ஸ்பிளனேஷன் மாதிரின்னு சொல்லுங்களேன். ஓகேங்களா, மொத்தமா இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா 23 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இதுல படிச்சா எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டுல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பிளேலிஸ்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வீடியோட பிளேலிஸ்ட் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல நீங்க மினிமம் ஒரு 8ல இருந்து 9 வந்து அதான் 8 அட்டன் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா, பப்ளிக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவை மறக்காம நீங்க இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லா நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இந்த பிளேலிஸ்ட் வேணுன்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம வீடியோ பார்க்கணும். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, அந்த வீடியோக்கு நம்ம லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கமெண்ட் பண்ணி அதனால நீங்க அடுத்து என்ன வீடியோ வேணும், பிசிக்ஸ் 2 மார்க் அந்த மாதிரி நீங்க எதனா சொன்னாதான் உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மா இந்த சம் தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஆஃப் when a is find the quotient and remainder when a is divided by b in the following. ஸோ 1 2 3 உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் தருவாங்க அதுல இருந்து. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் வச்சுதான் நம்ம பார்க்கணும். அண்ட் தென் இப்போ என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிடணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் லெமா. அதான் யூக்ளிட்ன்றவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனா ஏபி 2 நம்பர் கொடுத்துரு அதோட கோஷன்ட்டும் ரிமைண்டரும் அதாவது சாதாரண டிவிஷன் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க சாதாரணமா ஒரு டிவிஷன் கண்டுபிடிச்சா போதும். a = bq plus r. qன்றது கோஷன்ட். ஓகேங்களா, ஸோ qன்றது கோஷன்ட், rன்றது ரிமைண்டர். எப்பயுமே ஏன்றது பிக்கர் நம்பரா தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நீங்க எங்க வேணாலும் பாருங்க ஏன்றது இதுல பிக்கர் நம்பரா தான் இருக்கும். அதே மாதிரி பின்றது ஸ்மாலர் நம்பரா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏக்கும் பிக்கும் மட்டும் தான் அது பொருந்தும். ஓகேங்களா, ஸோ ஏ வந்து பிக்கா இருக்கும், பி வந்து ஏவோட பி வந்து சின்னதா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் பிக்கு ஸ்மாலு. ஸோ இப்போ இதுல நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னது, a = -12 and then b = 5. இதுல எப்படி எனக்கு ஏ வந்து சின்னதாச்சு பி வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா, இந்த இதுதான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ சிம்பிளை பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா, சிம்பிள் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியா வரும். ஸோ அப்ப -12 இந்த சைடு போட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது b வந்து 5 இன்டூ இந்த ஒரு பிராக்கெட் பிளஸ் இந்த ஒரு பிராக்கெட்ல என்ன வரும்னு சொல்லிட்டு அதாவது HCF கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, எப்படி -12 உள்ள போடுவீங்க, 5 வெளியே போடுவீங்களா, எவ்வளவு டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வந்து 10. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, 2 டைம்ஸ் 10னா இப்போ வந்து மைனஸ் பண்ணும்போது -22 அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரே செகண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நம்ம எந்த நம்பர் ஒன்றாலும் மல்டிப்ளை பண்ணலாம். அண்ட் தென் இது வந்து எப்பயுமே வந்து என்னவா இருக்கணும்னா ஸோ இது வந்து ஒரு மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுதான். ஓகேங்களா, இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, ரிமைண்டர் எப்பயுமே இதுதான். ஓகேங்களா, ஸோ அந்த கண்டிஷனை மீட்டிங் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் இந்த சம்ஸ். 0 < or < மாடுலஸ் ஆஃப் b. இந்த மாடுலஸ் ஆஃப் b இங்க b நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5. அப்ப 0 < or மாடுலஸ் ஆஃப் 5. மாடுலஸ் ஆஃப் 5னா வெறும் 5 தான். ஓகேங்களா, அப்ப ஆரோட வேல்யூ 5க்குள்ளதான் இருக்க போகுது. அப்ப 5க்குள்ளனா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா, அதை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் 5க்குள்ளதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க -3ஆல மல்டிப்ளை பண்றேன். -3ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்
நம்மளுக்கு -15 வருமா. ஸோ -15 அந்த சைடு போயிடுச்சுன்னா +15 வரும். ஓகேங்களா. அப்போ +15ல 12 போயிடுச்சுன்னா மீதி 3 வரும். ஸோ அந்த 3யை நம்ம இங்க எழுதிக்கினா முடிஞ்சிச்சு. ஸோ இதை இந்த மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணி போடணும். ஓகேங்களா. அசியூம் பண்ணி போடும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் இதை வேற எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, டிவைட்ல பொறுத்த வரைக்கும் ஸோ இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு குழப்பம் வருமா. ஸோ மைனஸ் எடுத்துருங்க, மைனஸ் கூட எடுக்காதீங்க. ஓகேங்களா. மைனஸ் இப்படியே இருக்கட்டும். அண்ட் தென் 5 டைம்ஸ் -3 போடும் போது தான் இங்க நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ -3 -15 அப்புறமேட்டு இங்க பிளஸ் போடும் போது இது வந்து பிளஸ்ஸா மாறிடுச்சு. அப்ப 15 -12 3. ஸோ இதை தான் நம்ம அங்க எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி மைனஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்ட்டு செகண்ட் சம் பாருங்க. ஸோ செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 17, பி வந்து -3. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து அப்ப பி வந்து +3 அந்த ரேஞ்சில் தான் வரும் ஆரோட வேல்யூ. ஓகேங்களா. +3யோட கம்மியா தான் இருக்கும், மாலஸ் ஆஃப் 3யோட கம்மியா தான் இருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப 17 = -3 டைம்ஸ் இங்க ஒரு பிராக்கெட் பிளஸ். ஸோ இதுக்கு பாருங்க, இப்ப இங்க வந்து 17 இருக்கு, இங்க -3 இருக்கு. ஸோ இப்ப நம்ம இங்க மைனஸ் போட்டாதான் இங்க மைனஸ் ஒரு பிளஸ்ல வரும், அப்புறமேட்டு மைனஸ் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் சேம் சிம்பிளா இருக்கிறதுனால தான் இங்க போட்டோம். அப்ப இங்க சேம் சிம்பிளா இருக்கனால இங்க போடணும். ஓகேங்களா. மைனஸால தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 3 டைம்ஸ் எவ்வளவு வரும் பாருங்க, 3 5 15. ஸோ இங்க ஒரு மைனஸ் போட்டீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்ப -5 + 2. அப்ப கோஷன்ட் இங்க என்னது, இங்க -3 r3, இங்க கோஷன்ட் இங்க -5 r ரிமைண்டர் வந்து 2. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இந்த ஏ வந்து உள்ள போறது, பி வந்து வெளில போறது. ஸோ இதே மாதிரி நீங்க 3ஆவது சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ புக்ல இருக்கும் ஆன்சர். கோஷன்ட் வந்து 5 அண்ட் ரிமைண்டர் வந்து 1. ஓகேங்களா. ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாமா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின் புரியணும். இஃப் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 210 and 55 is expression form of. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு HCF வரும். அந்த HCF அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க. இந்த ஃபார்ம்ல எழுதும் போது அந்த எக்ஸோட வேல்யூ அதான் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட HCF-ம் இது ஈக்குவல், அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. ஸோ டக்குன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ஸோ HCF கண்டுபிடிக்கணும்னா 210 = 55. ஸோ HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு 5 மார்க்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து ஷார்ட்டா சொல்றேன். இதே தான் A = BQ + R தான். ஓகேங்களா. ஸோ இது A ஓட வேல்யூ வந்து பெருசா இருக்குது, பிகர் நம்பர். B ஓட வேல்யூ வந்து சின்னதா இருக்குது. இப்போ டிவைட் போடுங்க. 210 வெளியே 55. ஸோ எத்தனை டைம் வரும், 4 டைம் போட்டீங்கன்னா 420 போயிடும், 220 போயிடும். ஓகேங்களா. அப்ப 3 டைம் வரும். ஸோ 3 டைம் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும், மீதி 3 5 are 15, மீதி 1, and then 3 5 are 15 16 போட்டீங்கன்னா 145 வரும். ஓகேங்களா. அப்ப into 3 + 45 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க போட்டுக்கலாம். அப்புறம் 55 45 into 1 போட்டீங்கன்னா +10 வரும். அப்புறம் 45 = 10 into 4 டைம்ஸ் வரும். அப்ப 5 வரும். அப்ப 10 = 5 into 2 times plus 0 வரும். ஸோ 0 வந்தோடனே இதுதான் HCF ஈக்குவல் டு பக்கத்தில் இருக்குது தான், அதை பார்த்துங்க. ஸோ அப்போ therefore HCF of 210 and 55 is 5. அப்போ HCF கண்டுபிடிச்சாச்சு 5க்கு. இதே தான் இப்போ என்ன பண்ணோம், நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் என்னது, 55x - 325 = 5. ஓகேங்களா. ஸோ 55x = இது இப்படி போயிடுச்சுன்னா பிளஸ் ஆயிடுமா. அப்ப 325 பிளஸ் அப்ப 330 மாறிடும். ஓகேங்களா. இப்ப x = 330 divided by 55. அப்ப நம்ம 5 ஆல கேன்சல் பண்ணலாமா. சோ இது வந்து 11 டைம்ஸ் வருமா, 11 5s are 55. இது வந்து 6 டைம்ஸ் வந்து 13 வரும். and then 3 போட்டா 6 டைம்ஸ் வருமா. அப்ப 1 டைம் இது வந்து 6 டைம்ஸ் 66 அப்ப x ஓட வேல்யூ 6. ஸோ இங்க நீங்க 6 எடுத்துன்னு போய் போட்டீங்கன்னா இதுல வந்து 6 எடுத்துன்னு போய் போட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 5 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான், இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் இது இப்போ இருக்கிற ஒரு இது. அதாவது ஏபிஜிபி தவிர்த்து கேட்கலாம்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்து இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு find the all positive integer. 1 second.
find the all positive integer when divided by 3 and leaves ரிமைண்டர் 2. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அது 3ஆல டிவைட் பண்ணோம். ஸோ 3ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 2 வரணும். அது எந்த மாதிரியான நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஸோ இதை சொன்ன மாதிரி யூக்ளிட் டிவிஷன் லெமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெமா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ A = BQ + R. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு கோஷன்ட் பியோட வேல்யூ வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க, அந்த ரிமைண்டர் 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஒன்னொன்னா இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா <3 இருக்குமா, <3 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி கோஷன்ட்டோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 3க்குள்ள இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 3, B வந்து 3 அது சொன்னதுனால கோஷன்ட்டோட இது வந்து B3லேருந்து அதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இப்போ எந்தெந்த நம்பர்லாம் நம்மளுக்கு இது போடலாம். ஃபர்ஸ்ட் 1 போட்டு பாருங்க, டிவைட் பண்ணா வராது. 2 போட்டீங்கன்னா 0 டைம்ஸ் போட்டீங்கன்னா 0 வந்துட்டு அண்ட் தென் 2. அப்ப 2 ஓகே, ஓகேங்களா. அப்ப 0 கொடுத்தனா 2 ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 2. therefore the positive number. இதுல கூட நீங்க அப்ளை பண்ணலாம். A = 3 டைம்ஸ் கோஷன்ட் தெரியாது, ஓகேங்களா. அதை கோஷன்ட் வச்சுக்கலாம். பிளஸ் R வந்து 2. இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Qக்கு வந்து 0லேருந்து 1 அந்த மாதிரி கொடுத்துட்டே போங்க. இதுல அப்ளை பண்ணீங்கன்னா A = 3 × 0 0 + 2. அப்ப A ஓட வேல்யூ A1 ஓட வேல்யூ, ஓகேங்களா. Q1 Q2 அந்த மாதிரி A1னா அது. அப்புறம் A2 1 கொடுத்தீங்கன்னா 3 + 2 இங்க 3 ஆயிடும், பிளஸ் 2னது 5 மாறிடும். A3 2 கொடுத்தீங்கன்னா 3 2 6 + 2 8 மாறிடும். அப்ப 2, 5, 8, அப்புறம் 11 3 3 இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும், ஓகேங்களா. ஸோ 70. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் நம்பர், ஓகேங்களா. எப்படி ஷார்ட்டா சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இதுதான். ஸோ இதை மட்டும் நீங்க கோஷன்ட் உள்ள அப்ளை பண்ற மாதிரி வச்சுங்க. ஸோ இதுதான் இந்த சம், ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. ஸோ அடுத்த சம் பாருங்க, எக்ஸாம்பிள் 8.2.10, ஓகேங்களா. ஸோ இந்த சம் வந்து அடிக்கடிக்கு நம்மளுக்கு கேட்கறாங்களா. ஸோ நிறைய பேருக்கே தெரியும் இந்த சம் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா A and B are 2 positive integers such that A⁻B × B⁻A = 800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் AB கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 800 நான் LCM பண்றேன். ஃபர்ஸ்ட் 2, அதாவது ஃபர்ஸ்ட் எப்பவுமே 2 டேபிள்ஸ்ல தான் ஆரம்பிக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ 2 டேபிள்ஸ்ல ஆரம்பிச்சுன்னா 400 வரும். அண்ட் தென் திருப்பி 2 டேபிள்ஸ் 200 அண்ட் தென் 100. இதை பாதியா பிரிச்ச 50, இதை பாதியா பிரிச்சா 25. இப்ப 25 பாதியா பிரிச்சா 12.5 அப்படின்னு வரும். அதனால முடியாது. அப்ப 3 டேபிள்ல வருமா, வராது. 25 4 டேபிள்ல வராது. 5 டேபிள்ல ஸ்ட்ரைட்டா பிரிச்சிடலாம். 5 5s are 25 and then 5 1. இப்ப நான் பாருங்க 2 எத்தனை வாட்டி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 and then 5. அப்ப 2⁻5 into 2 எத்தனை 5 எத்தனை இருக்கு 2 இருக்கு. நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி என்னது A⁻B into B⁻A தான் கேட்டிருக்காங்களா. சோ இது A⁻, இங்க A இங்க A, B⁻B. அப்ப A = 2, B = 5. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இது, ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஆர் வேற என்னன்னா இதோட வேற எப்படி இருக்குன்னா A = 5 இருக்கலாம், B யோட வேல்யூ 2 இருக்கலாம். சப்போஸ் 5 × 2 × 2 × 5 இப்படி வந்திருந்தாலும் ஆன்சர் இது, இப்படி வந்தா ஆன்சர் இது, ஓகேங்களா. ஸோ அது மாத்திக்கணும், ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு m into n factorization if the given factorization. ஸோ இதுல வந்து நான் given factorization கொடுக்கல. ஸோ அதை நான் இப்போ வரைகிறேன், எழுதுறேன். m2 ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த பாக்ஸ்ல இருந்து 3 இங்க ஒரு பாக்ஸ், அண்ட் தென் இந்த பாக்ஸ்ல இருந்து இது வந்து n, ஓகேங்களா. ஸோ இது வந்து n பாக்ஸ் இல்லை n. ஸோ nல இருந்து 5 ஒரு பாக்ஸ், அண்ட் தென் அப்புறம் பாக்ஸ்ல இருந்து 5 2. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்காது, அது தள்ளி ஓரமா வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்ப
ஃபேக்டரைஸ்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த பாக்ஸில் போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 5 2s are 10, கரெக்டா? ஸோ அப்போ 10 into 5 50, அப்போ 3 into 50 150, 2 into 150 300. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுலேயே நீங்கள் முடிச்சிட்டீங்க. அப்போ எம்மோட வேல்யூ 300, என்னோட வேல்யூ 50, முடிஞ்சிச்சு சம்மே. இவ்வளோதான் சம்மே. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுன்னா போதும். அந்த பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கொஸ்டின்லேயே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2ல 3ம் 4ம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்துடலாம். ஃபோர்த் ஒன்றுனா 2 power a into 3 power b. அந்த ஏக்கும் பிக்கோட ஆன்சர் தான் கேட்குறாங்க. அப்போ 1 3 8 2 4 ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பண்ணுறோம். 2 டைம்ஸில் எல்சிஎம் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து 2 டைம்ஸில் பண்ண முடியாதனால 13 எடுத்துக்கிறேன். அப்போ 6 2s அண்ட் தென் பேலன்ஸ் 1. ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் 1னா இது 9 டைம்ஸ் வருமா? அப்புறம் இது 1 டைம் வரும், இது 2 டைம் வரும், திருப்பி 2, இது 3 டைம், இது 4 2s are 8, மீதி 1 பேலன்ஸ், 5 2s are 10, மீதி 1 பேலன்ஸ் 6, and then 2 டைம், 1 டைம், மீதி 1 பேலன்ஸ் 7 டைம், 2 டைம், மீதி 1 பேலன்ஸ் 8 டைம். ஸோ இந்த மாதிரியே நம்ம போடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம்னா 8 2s are 16, மீதி 1 பேலன்ஸ் 6 4 டைம்ஸ், and then 2 டைம்ஸ் 4 3 டைம்ஸ் 2 டைம்ஸ். இப்போ இங்கே போட்டுக்கிறேன் 432வை 2ஆல் திருப்பி டிவைட் பண்ணால் 2 இது வந்து 2 டைம்ஸ் வரும், இது வந்து 1 டைம் வரும், அண்ட் தென் பேலன்ஸ் பக்கத்தில் ஒன்று கொடுத்தனா 6 டைம்ஸ். திருப்பி இது போட்டால் இது வந்து 1 டைம் வரும், இது வந்து வராதா? ஸோ இங்கேருந்து 2 நம்பராக எடுக்க போகுது. ஓகேங்களா? அப்போ 0 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா லாஜிக்காக யோசிப்பாருங்களா, 18 into 2 36 தான். ஓகேங்களா? ஆனால் 108 into 2 216, அதான் லாஜிக். இப்போ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 5, இது 4, அந்த 2 போட்டோன்னா இது வந்து 2 டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் வரும், அப்போ 7 4s. இப்போ இதை நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்க லாஸ்ட்ல இருக்கிறது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். ஸோ கேன்சல் பண்ண முடியாதனால நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. 3 வச்சு பண்ணுங்க. 9 3s are 27, 3 3s are 9, அப்போ 1. அப்போ எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 and then 6 7 8 9 9 அப்படின்னு இருக்கு, 3 வந்து இப்படின்னு இருக்கு. அப்ப 2 power 9 into 3 power 3. அப்ப a ஓட வேல்யூ என்னது? 9, b ஓட வேல்யூ 3. அவ்வளவுதான் சம்மே. ஓகேங்களா? ஸோ a ஓட வேல்யூ 9, b ஓட வேல்யூ 3. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? இப்ப அடுத்த சம்லயே இந்த தேர்ட் சம் பாருங்க. HCF கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நம்பருக்கு? 25 25 25 and 36 36 36 இந்த மாதிரி நம்பர் கேட்டிருக்காங்க HCF. ஸோ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல பெரிய நம்பர் ஏன்றதுனால நம்ம ஏவை அந்த a = b³ + r. ஸோ பெரிய நம்பரை நம்ம ஏன்னு வச்சுக்கணும், சின்ன நம்பர் வந்து பின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 25 25 25. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். பண்ணலாமா? ஸோ டிவைட் பண்ணோம்னா 36 36 36 25 25 25. இப்போ இப்படி இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது இதுவும் ஆர் நம்பர் தான், இதுவும் ஆர் நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 50, அந்த 25 வந்து 50ஆ மாறிடுது. அப்போ 50ஆ மாறினா 36ல போட முடியாதனால 1ஆல நம்ம ஜஸ்ட் 1ஆல நம்ம மைனஸ் பண்ணன்னு வைங்களேன். எவ்வளோ வரும்? 11 11 11 வரும். ஓகேங்களா? ஸோ இது அப்போ 1 டைம்ஸ் ப்ளஸ் 11 11 11 11 11. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து 25 25 25 = 1 1 1 1 1 1. இப்போ இதுக்கான டிவிஷன் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 25 25 25 டிவைட்ஸ் 11 11 11. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் தான் வரும். ஏன்னா 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா 22 அந்த மாதிரி வரும்ல. 3 டைம்ஸ் போட்டீங்கன்னா அதுவே 33ன்னு போயிடும். அதனால 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா 2 2 2 2 2 2. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 30 303 இது வரும்.
மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ 5 minus 2 3, 2 minus 2 0, 3 0 and then 3 இது 0 ஆகிடும், அதனால 0 வந்து முன்னாடி சேர்க்கல. ஸோ இதுதான் இங்கே போட போகிறோம் 3 0 3 0 3. ஸோ இப்போ இதில் 1 1 1 1 1 1 ஈக்குவல் டு 3 0 3 0 3. இது எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம் வரும். ஏன் 3 டைம் அது சொல்கிறேன் இருங்க. ஸோ 1 1 1 1 1 1 3 0 3 0 3. ஸோ இப்போ இதை நம்ம போடும்போது 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 9 டைம்ஸ் போயிடுது ஓகேங்களா. அப்போ 3 ஃபர்ஸ்ட் வந்து 9 வந்து இது வந்து 5 நம்பர் தான் இருக்கு, ஆனால் இதில் 6 நம்பர் இருக்கிறதுனால நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9, 3 0s are 0, 3 3s are 9 0, 3 3s are 9. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வரும். இதுவே 4 போட்டோம்னா 12 மாறிடும், போயிடும், எங்கேயே போயிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 11ல 9 போயிடுச்சுன்னா வரும் 2 வரும் 0 2 வரும் 0 2 வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வரும். ஸோ இது இப்போ இங்கே போட்டிங்கன்னா ப்ளஸ் 2 0 2 0 2. ஸோ இதேமாரி இங்கே 3 0 3 0 3 2 0 2 0 2. இதுவும் 1 டைம் தான் வரும்னால இங்கே என்ன வரும் 1 0 1 0 1 அப்படின்னு வருமா. ஸோ 1 0 1 0 1 0க்கு இதுனால திருப்பி 2 0 2 0 2 ஈக்குவல் டு 1 0 1 0 1 இன்டூ 2 டைம்ஸ் போடும்போது இது மைனஸ் ஆகிடும், அதனால 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். therefore HCF என்னது 1 0 1 0 1. இதுதான் HCF ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த 2 மார்க்ல இம்பார்ட்டன்டா இதுதான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால மறக்காம பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. இப்போ பார்க்க போற அந்த டாபிக் என்னன்னா மாட் கான்கரன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாட் கான்கரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டாபிக் தெரியணும். ஸோ A ஈக்குவலன்ஸ் மாட் B மாட் C and then வேற என்ன இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா M மாட் M அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இதை படிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இது என்னென்ன அப்படின்னு தெரியாது ஓகேங்களா. ஸோ இந்த ஹோல் நம்பர் இருக்கும், அந்த ஹோல் நம்பரை இந்த M ஆல டிவைட் பண்ணா A by M ஆல டிவைட் பண்ணா எனக்கு B வந்து கிடைக்குதான். இது வந்து ரிமைண்டர் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இதை வச்சுதான் இந்த சம்ஸ் எல்லாம் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படி இருக்குன்னா இந்த சம்ல டிவைட் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. 15 இருக்கு, ரிமைண்டர் பண்ணா 3 வருது ஓகேங்களா. நம்மளுக்கு ரிமைண்டர் 3 வருது. அப்போ மாட் D யோட வேல்யூ, அந்த D யோட வேல்யூ டிவைடரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணோம், இப்போ ஃபர்ஸ்ட் இதை இப்படி எடுத்துட்டு வந்துட்டா 15 minus 3 ஈக்குவல் டு K times D, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் K ஓகேங்களா. ஸோ சம் இன்டிஜர் K நம்மளுக்கு தெரியாது K ஓட வேல்யூ D யோட வேல்யூ. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ இது இப்படி எடுத்துட்டு வரதுன்னா மொத்த டேர்ம் ஆயிடும். அதாவது இப்போ நான் மல்டிப்ளை பண்றேன் ஓகேங்களா. ஸோ 18 இருக்கு ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து 3 டேபிள்ல 21 வராதா 3 டேபிள்ல 18 இருக்கு. 5 டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா வச்சுக்கலாம். 5 3s are 50. அப்ப கேன்சல் பண்ணா 3 வருது ஓகேங்களா. அப்ப எனக்கு இங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால எனக்கு 5 minus 3 வந்து 12 into KD அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குதா. ஸோ இப்போ இந்த 12 into KD அப்ப D யோட என்னது 12 டிவைட் பண்றது. D வந்து என்ன பண்ணுது 12 டிவைட் பண்ணும். K வந்து எதுவும் வேணாலும் இருக்கட்டும், D வந்து என்ன பண்ணுது K-வை டிவைட் பண்ணுது. அப்ப D வந்து எதெல்லாம் 12 டிவைட் பண்ற நம்பர்ஸ் அப்படின்னு பாருங்க. பாத்தீங்கன்னா 1 டிவைட் பண்ணுமா, 2 டிவைட் பண்ணுமா, 3 டிவைட் பண்ணுமா, 4 டிவைட் பண்ணுமா, 6 டிவைட் பண்ணுமா, அது மாதிரி 12 டிவைட் பண்ணும். ஸோ அப்ப இந்த நம்பர்ல தான் D இருக்கு. ஸோ இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 3ன்னு இருந்ததுன்னு வச்சுங்களேன், இங்க 3ன்னு இருந்தது போது இங்க 3 வரும்போது 1 டைம்ஸ் போட்டு 3 போட்டு 0 அடிச்சிருப்போம். ஸோ அப்படி 3யும் இல்லை. அப்ப 3 இல்லைன்னா இதுவும் இல்லை. அப்ப இது 3 தான் ஓகேங்களா. அப்ப therefore D equal values is 4, 6, 12. அவ்வளவுதான் ஓகேங்களா. D யோட வேல்யூ இதுதான். இந்த K ஓட வேல்யூ வந்து எது வேணாலும் இருக்கட்டும், அதனாலதான் சொல்றேன். ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க.
டிவைட் மாடோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எனக்கு பி கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ 7004 ஃபர்ஸ்ட் சம், ஓகேங்களா, சொல்யூஷன் போட்டுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு 70 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 டிவிசிபிள் பண்ணா இஸ் டிவிசிபிள் பை, நம்மளுக்கே தெரியும் டிவிசிபிள் ஆகும்னு சொல்லிட்டு, பை 7 சொல்லிட்டு. அப்ப பண்ணா என்ன வரும்? ரிமைண்டர் 0 வருமா? mod 7. இது கூட இப்ப 4 ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப பிளஸ் ஆட் பண்ணும்போது இங்கேயும் பிளஸ் ஆட் ஆகும், இங்கேயும் பிளஸ் ஆட் ஆகும். ஸோ 0 0 0 plus 4 congruent 0 plus 4 mod 7. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா equal to 4. அப்ப என்னது நம்மளுக்கு டிபி ரிமைண்டரோட வேல்யூ? ரிமைண்டர் இஸ் 4. இதே மாதிரி நம்ம எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி நம்ம செகண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்னது? 778. நம்மளுக்கு 777 வரையும் நம்மளுக்கு தெரியும் ரிமைண்டர் 0ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்ப 777 ஈக்குவல் டு ரிமைண்டர் 0 mod 7 இருக்கும்போது 1 1 1 வரும், அதனால mod வந்து 7 இருக்கும்போது இப்போ பிளஸ் 1 ரெண்டுத்துலையும் ஆட் பண்ணிக்கிறேன், mod 7. அப்ப ஆட் பண்ணும்போது 778 மாறும், இது வந்து 1 மாறி mod 7 மாறும். ஸோ இதே மாதிரி நீங்க மைனஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், ஆட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், மல்டிப்ளை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன், ஸோ இது எல்லாமே இதுல இருக்கு. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சம்ம அதான் ஷார்ட்டா. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்னலாம் எழுதணும்னா புக்ல இருக்கிற மாதிரியே எழுதணும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் சொல்றேன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன மாதிரி? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் ஆஃப் 3x ஈக்குவல் டு 1 mod 15. 15 பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வரும்போது இந்த நம்பர் 4 இருக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் 3x congruent 1 mod 15. கரெக்டா? ஸோ இந்த சம்மை இப்ப எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது இப்படி எடுத்துட்டு வந்தா 3x minus 1 ஈக்குவல் டு 15k. 15 வந்து தான் டிவைட் பண்றதுனால அப்ப k ஃபார் சம் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு சம்ம எழுதிடலாம், இன்டிஜர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இப்ப எக்ஸோட வேல்யூ தான் வேணுமா? அப்ப 3x ஈக்குவல் டு 15k plus 1. அப்ப x ஈக்குவல் டு 15k plus 1 divided by 3. இப்ப இப்படி டிவைட் ஆயிடுச்சு. இப்ப x ஈக்குவல் டு தனித்தனியா பிரிச்சீங்கன்னா 1 times 5 times வருமா? அப்ப 5k plus 1 by 3. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்மளுக்கு இப்ப 5k வந்து ஒரு இன்டிஜர், சம் இன்டிஜர். அது மாதிரி 5k plus 1 by 3ன்றது இன்டிஜரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்? ஏன்னா இது வந்து இன்டிஜர் கிடையாது, இது வந்து டெசிமல்ல அந்த இன்டிஜர் இல்லாம ரேஷனல்ல இருக்கு. ஓகேங்களா? இது இன்டிஜர். இன்டிஜர்னா என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள வெறும் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸா தான் இருக்கணும். -1 -2 அந்த மாதிரி. இது வந்து டிவைட் பண்ணா பாயிண்ட் வச்சு வரும்ல, அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பாயிண்ட் வச்சு தான் வரும். அதனால therefore no இன்டிஜர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இதுக்கு இன்டிஜர் சொல்யூஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சம்ல முடிக்கிறோம். ஓகேங்களா? எதனாலனா அந்த 1/3 இருக்கிறதுனால. அடுத்த சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ கம்ப்யூட் x such that x 10 power 4 equal to x. இப்ப ரிமைண்டர் தான் கேக்குறாங்க. 10 power 4க்கு 19ஆல டிவைட் பண்ணா 10 power 4னா 1 இல்ல 10, இதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் 1 2 3 4, இதை 19ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா சொல்லி தரதுக்கு இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் ஆகுது. அப்ப 10 பவர் ஃபர்ஸ்ட் 10 பவர் ஸ்கொயர் நம்ம டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஸ்கொயர் என்னது? 100. 100. இத நம்ம 19ஆல டிவைட் பண்ணனா 100 19ஆல டிவைட் பண்ணா எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ் வருமா? ஏன்னா 5 20s are 100, 5 9s are 95 வரும், ரிமைண்டர் வந்து 5 வரும்.
அப்ப ரிமைண்டர் 5 டிவைட் பண்ணாலும் கோஷன்ட்டும் 5 ஓகேங்களா. அப்ப ரிமைண்டர் 5 இருக்கிறதுனால ரிமைண்டர் 5 mod 19 பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பவர் 4 அது எப்படி எழுதலாம், 10 பவர் 2 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். இப்ப 10 பவர் 2 ஹோல் பவர் 2னா இதை வந்து நம்ம 5 இந்த 10 பவர் 2 வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம் 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 5 ஸ்கொயர்னு எழுதலாம், mod 19 சொல்லிட்டு எழுதலாம். இப்ப இது வந்து 10 பவர் 4 மாறிடும், இது என்னவா இருக்கும் 25 மாறிடும், mod 19 இருக்கும். இப்ப இது கதை என்னன்னா இங்க 25 இருக்கு, இங்க 19 இருக்கு, அடிக்காம முடியுங்களா, 1 டைம்ஸ் போட்டு நீங்க 19 போடுவீங்கல்ல. சோ ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அப்ப டிவைட் பண்ணா 6ன்னு வரும். அப்ப 10 பவர் 4 25 நம்ம 6ன்னு மாத்திக்கிறோம். ஏன்னா இதுதான் ரீசன் ஓகேங்களா, mod 19. சோ இதுதான் ரீசன். சோ அப்ப therefore x equal to 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கணும். ஸோ ரிமைண்டர் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் இந்த சம் ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க, அடுத்தது பார்க்கலாமா. ஸோ அடுத்து இதுதான் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 2.14 சால்வ் எக்ஸ் 8x equal to 1 கான்கரன்ஸ் 1 mod 11. இப்போ அதே மாதிரி பண்ணலாமா. சொல்யூஷன் 8x minus 1 equal to some 11k அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். for some integer k, some integer k. so இப்போ என்ன வேணும், நம்மளுக்கு x ஓட வேல்யூ தான் வேணுமா. அப்ப 8x equal to 11k plus 1 and then x equal to 11k plus 1 divided by 8. so இப்போ நீங்க இதை தனித்தனியாகவும் பிரிக்கலாம், பிரிக்காமலே இருக்கலாம். ஏன் இதை பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா அந்த சம்ல வந்து சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க, இன்டிஜர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இங்க வந்து அப்படி கிடையாது, சால்வ் எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை என்ன பண்ணலாம்னா சோ ஒன்னொன்னா இப்ப 8ல டிவைட் ஆகுது, 8ல டிவைட் ஆகனா என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 8 equal to 11k plus 1 divided by 8. அப்ப நம்மளுக்கு என்னதுன்னா 11k plus 1 வந்து டிவைட் பண்ணுது எது, டிவைடட் பை 8. அப்ப கேக்கு என்ன வேல்யூ கொடுத்தாதான் நம்மளுக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 0 கொடுத்தீங்கன்னா 1/8 ஒரு இன்டிஜர்ல இல்லையா, டிவைட் பண்ணலையா, ஸோ அதனால விட்டுறணும். 2 போடுங்களேன், 2 போட்டீங்கன்னா 22 23/8, ஸோ அதுவும் நம்மளுக்கு வராது. 3 போட்டீங்கன்னா 33 34 அதுவும் இல்லை. அப்போ 4 போட்டீங்கன்னா 44 plus 1 45, 8 5s are 40 தான் ஓகேங்களா. ஸோ அதனால வரல. இதுவே 5 போட்டீங்கன்னா 56 வரும். ஸோ அப்போ 8 7s are 56, அதனால k இதோட வேல்யூ 5. இதுக்கப்புறம் ஒரு 8 ஆட் பண்ணிட்டு போகணும், 13 and then 21 and then 27, so 29. ஸோ இந்த மாதிரி 8 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போனோம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நீங்க இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கேல 11k வந்து 55 plus 1 divided by 8 equal to 56 divided by 8. ஸோ அப்போ என்ன வரும் 7 வரும். அதே மாதிரி x2 வந்து இந்த மாதிரி இது வந்ததுன்னா 13 போடுங்களேன், கேக்கு வந்து 13 போட்டீங்கன்னா 13 into 11 13 into 11 11 are 121 121 132 142 143 plus 1 divided by 8 144 divided by 8. இது வந்து 18 times வரும். ஸோ இதுல இருந்து 11 times increase ஆகும் ஓகேங்களா. இதுல இருந்து 11 times increase ஆகும். அப்ப x ஓட வேல்யூனா நல்லா 11 times increase ஆயிட்டே போதா. அப்ப 7 18 அப்புறம் 11 timesனா 29 அப்புறம் 11 timesனா 40. ஸோ இந்த மாதிரி 11 11 நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு போறோம். ஸோ 11 11 இன்க்ரீஸ் ஆகும்போது அங்க நீங்க எத்தனை போய் போட்டீங்கன்னா mod வந்து 1 ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த எக்ஸோட வேல்யூ. இப்போ எத்தனை போய் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல இதுதான் எக்ஸைஸ் 2.3ல இருக்கு இந்த சம்ஸ்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5th கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். சொல்யூஷன் இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தி டைம் 10 hours after 7 AM. ஸோ 7 AM அப்புறம் நம்மளுக்கு 100 hour போகுது, அப்புறம் என்ன அவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கான்ஃபரன்ஸ்ல போட போறோம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த டைமோட நம்ம இந்தியன் டைமோட இது வந்து டைம் ஃபுல்லாவே 12 hours அப்படின்லாம் தான் இருக்கு. சொல்றதுனால நம்ம 100 12 ஹவர்ஸ்ல நம்ம டிவைட் பண்ணோம்னு வைங்களேன், ஒரு எக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான்
நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ரிமைண்டர்னா அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ 100 நீங்க 12 டிவைட் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் 16 வரும். ஓகேங்களா, 6 டைம்ஸ் 72, 7 டைம்ஸ் 84, 9 டைம்ஸ் 96 வரும். 9 டைம்ஸ் 96 வராது. ஓகேங்களா, 8 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ 8 டைம்ஸ் 96 வரும். அப்போ டிவைடட் பை 4. அப்போ நம்மளுக்கு 100 ஓகேங்களா இதுவால டிவைட் பண்ணா 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. அப்ப இது நான் 12 ஹவர்னு போயிடும். ஓகேங்களா, இப்ப 7 AM இருக்கு. 12 ஹவருக்கு அப்புறம் 7 PM இருக்கும். அடுத்த 12 ஹவருக்கு அப்புறம் அது மாதிரி 8 டைம் போயிடுது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுது, 8 வந்து ஈவன்ல இருக்கிறதுனால AM தான் திருப்பி வரும். ஓகேங்களா, ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. therefore the டைம் ரிப்பீட் எப்ப வருது, டைம் ரிப்பீட் ஆஃப்டர் 7 AM இஸ், ஸோ 7க்கு இருக்கு, அப்புறம் +4 ஒன்று இருக்கு. அப்ப எவ்வளவு வரும், 11. அப்ப 11 AM இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அதுதான் 11 o'clock or 11 AM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஆறாவது கேள்வி என்னன்னா 15 hours before 11 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 11 PMல இருந்து 15 ஹவர் முன்னாடி என்னதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ டிவைட் பண்ண போறோம். ஸோ 15 எக்ஸ் 12 hours mod 12. அப்ப என்ன வரும், 15னா இங்க ரிமைண்டர் 3 தான் வருமா. ஸோ அப்ப 3, அப்ப அந்த 3 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம ரிமைண்டர் வந்து 3 அண்ட் தென் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா 15 மைனஸ் எக்ஸ், இதுல இருந்து 15 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இது போட தேவையில்ல, ஏன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ 15 மைனஸ் எக்ஸ் அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம அதை அப்படியே 12n வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா 15 மைனஸ் எக்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 12x மஸ்ட் பி 3ல இருக்கணும். ஓகேங்களா, அப்ப இதை என்ன பண்ணலாம், 15 டிவைடட் பை 12 எவ்வளவு டைம்ஸ் வரும், 1 டைம்ஸ் வருமா. அப்ப 12 மீதி 3. ஸோ இப்போ ரிமைண்டர் 3. அப்ப 11 மைனஸ் 3 எவ்வளவு வரும், 8 o'clock. அதுதான். ஓகேங்களா, அதுவும் ஒன்றும் இல்லை, 8 மணி காலில் இருக்கும். அவ்வளோதான், 8 மணி காலையா, 15 hours பிஃபோர். ஸோ 15 hour பிஃபோர்னா பிஎம்னா 11 PMனா 11 PMனா ஓகேங்களா. ஸோ 12 hours முன்னாடினா என்ன இருக்கும், 11 AM இருக்குமா. ஸோ 11 AM இருந்து 3 மைனஸ் பண்ணனா நம்ம 8 AM இருக்கும். ஸோ 8 AM தான் ஆன்சர். ஸோ புக்ல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் 8 AM. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டுடே இஸ் தி டியூஸ்டே. இன்னைக்கு டியூஸ்டேவா. ஓகேங்களா, ஆனால் இன்னைக்கு டியூஸ்டே கிடையாது. இந்த கொஸ்டின் தான், மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. 45 நாள் கழிச்சு வர போறாங்களாம். ஓகேங்களா, இன் விச் டே மை அங்கிள் வில் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சொல்யூஷன் இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை நீங்க எதுவுமே கணக்கு தேவையில்ல. நம்பர் ஆஃப் வீக்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ் இன் வீக் வந்து 7. ஓகேங்களா, அப்ப 45 daysல நம்மளுக்கு வர போறாங்க. அப்ப நம்ம எப்படின்னு சொல்லலாம், mod 7, அதாவது ஒரு வாரமா கணக்கு பண்ணிக்கலாம். அப்ப டிவைட் பண்ணனா வரும் 45 7ஆல 7 6 42, 3 டைம்ஸ் வருமா. அப்ப ஈக்குவல் டு 3. அப்ப இன்னைக்கு டியூஸ்டே, அப்புறம் 3 days வரும். டியூஸ்டேக்கு அப்புறம் 3 டைம்ஸ். ஓகேங்களா, டியூஸ்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் தென் நீங்க தான் வராங்க. 45வது நாள் தான் வரதுனால 3 நாள் ஆயிடுச்சா, 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நம்ம அதுதான் ஃப்ரைடே அன்னைக்கு தான் வராங்க. therefore the uncle will come ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த சம்ஸோட ஆன்சர்ஸ். அடுத்த சம் பார்க்கலாம்.
அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அதுதான் மாடுலஸோட வேல்யூ. நீங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இதே ஒரே டாபிக்லேயே இருந்தால் போர் அடிச்சிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் வராதவங்க பாருங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்க்கலாமா? ஸோ கலா அண்ட் வாணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். Kala says today is my birthday and she asked Vani when will you celebrate your birthday. Vani replies today is Monday, I celebrate my 75 days ago. ஓகே, அப்போ when the Vani celebrate birthday ஓட இதுதான் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் நம்ம எப்படி வீக்கு ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 நம்பர் பண்ண போகிறோம். லெட் the number represent 0 1 2 3 4 5 6. நீங்க 1 2 3 4 5 6 7 கூட நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். for represent the weekdays அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். from Sunday to Saturday. ஸோ சண்டேலேருந்து சாட்டர்டே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாணி வந்து இன்னைக்கு மண்டே ஆவாம்ப்பா. ஸோ த நம்பர் ஆஃப் மண்டே வந்து 1. மண்டே தான் நம்பர் 1. அப்போ வாணி பர்த்டே 75 நாளைக்கு முன்னாடி. அப்போ 75 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா நம்மளுக்கு அந்த 75 - 1 - 75 வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா -74 mod 7, ஓகேங்களா? அப்போ அதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4. ஏன்னா 70 வரையும் 10 டேஸ் வந்துடும், 10 டைம்ஸ் வந்துடும். மீதி 4 தான் இருக்கும். -7 mod 7 இருக்கும் போது, ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம இந்த 4 நாள், ஓகேங்களா? ஸோ இந்த 4 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது டுடே இஸ் ஏ மண்டே 75 when Vali celebrate birthday அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த 4 வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு போயிட்டேன்னு வைங்களேன். அப்ப 7 - 4 mod equal to 3 mod 7. அப்ப இதுவும் நம்மளுக்கு வந்துச்சு. ஏன்னா -4 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா -4, அதாவது ஒரு வாரத்துல அந்த -4 மைனஸ் பண்ணா 3. அப்ப 3 என்னது நம்மளுக்கு வெட்னஸ்டேவா. ஸோ therefore 3 is Wednesday. therefore Vani celebrate her birthday in Wednesday அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஆன் வெட்னஸ்டே, இன்னும் கிடையாது, ஆன் வெட்னஸ்டே. ஏன்னா இன்னுன்னா ஒரு பிளேஸ் திங்ஸ் குறிக்கும், ஆன்னா ஒரு டேட் அந்த மாதிரி குறிக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த கிராமர் மிஸ்டேக்லாம் பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஒரே செகண்ட் நான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ இனிமே பார்க்க போகிற டாபிக்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி, ஓகேங்களா? ஸோ ஏபி அண்ட் ஜிபி தான். ஃபர்ஸ்ட் ஏபி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஏபியில் நம்மளுக்கு தெரிகிற ஃபார்முலாலாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதில் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஏபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேர்மும் ஆட் ஆகிட்டே போகும். இப்போ ஒரு நம்பர் இருக்கு காமன் நம்பரால ஆட் ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏன்னு இருக்குன்னு வைங்களேன். அடுத்த நம்பர் a + d-ஆ இருக்கும், அதாவது dன்றது ஆட் ஆகிட்டே போகும். அப்புறம் a + 2d, அதாவது 2d ஆட் ஆகும். அதே மாதிரி 3d, இந்த மாதிரி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். அப்படியே மைனஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்போ வந்து கேட்டுருவாங்க, ஓகேங்களா? எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் ஏபி whose first term is 20 and common difference is 8. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 20 கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 20னா சொல்யூஷன் ஏ வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஓகேங்களா? ஸோ ஏ வந்து 20-ஆ இருக்கும்போது அப்புறம் நம்மளுக்கு டி வந்து என்ன சொல்லிடுறாங்க, காமன் டிஃபரன்ஸ். இதுதான் டி, ஓகேங்களா? ஸோ காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு நம்மளுக்கு 8 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 20 + 8 20 + 2 × 8 + 20 + 3 × 8 + ... இதுதான் ஏபியோட. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 20 28 2 8s are 16 16 + 20 36
3 8s are 24. 24 plus இது 44 plus comma dot dot dot. So இதுதான் நம்மளுடைய இது ஓகேங்களா. ஸோ இதுதான் therefore the required AP is 20, 28, 36, 44 and so on. ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு போதுமானது. இந்த மாதிரியே நீங்க எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ல. ஸோ இந்த சம்ஸ் தான். இந்த சம் எப்படி போடுறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் படிக்கலாம். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி ஏபி. இதுல இருந்து இதுக்கும் தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா அதோட ஃபார்முலா அப்படின்னா n தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னோட ஃபார்முலா அப்படின்னா ஏபிக்கு L மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1. இதுல Lன்றது லாஸ்ட் நம்பர், ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, டின்றது காமன் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிறோம். இப்ப இதுல எல் என்னது, இந்த சீரீஸ்ல எல் என்னது, ஏ என்னது, அதுதான் எழுதணும் ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் எல் என்னன்னு சொன்ன லாஸ்ட் நம்பர்னு சொன்னா, அப்ப லாஸ்ட் நம்பர் என்னது இது. அப்ப எல் வந்து லாஸ்ட் நம்பர் 1 1 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது டி, அதான் 3. இப்ப டினா என்னன்னா term 2 minus term 1, அதாவது செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு, அதே மாதிரி எப்படி இருக்கும்னா 3 to 3 t3 minus t. இதையும் மைனஸ் பண்ணாலும் சேமா இருக்கணும். எனக்கு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றதும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றதும் சேமா இருக்கணும். ஸோ டி வந்து t2 minus t1, t2 இது t3 t1, t2 வந்து 6 minus 3 3, t3 9 minus 6 3, அப்ப d3 வந்து 3 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் செக் பண்ணிக்கணும். ஸோ இது 3 எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலால போட்டோம்னா எல்னி ஈக்குவல் டு எல் என்னது 1 1 மைனஸ் 3 பை டி வந்து 3 பிளஸ் 1. ஸோ இதுல இருந்து 3 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும், 108 டிவைடட் பை 1 பிளஸ் 3. ஸோ 108 ஃபர்ஸ்ட் வகுக்கணும் 3 டேபிள்ஸால. 3 3s are 9, பேலன்ஸ் 1, மீதி 8, 6 3s are 18, அப்ப 36 டைம்ஸ் வருதா. ஸோ 36 and then இங்க இருக்கிற ஒரு பிளஸ் 1 ஆட் பண்ணா 37. அப்ப n வந்து 37. அப்ப இதுக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கு, 37 நம்பர் இருக்கான் ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்ஸ் போடும் ஓகேங்களா. ஸோ நீங்க இது ஃபுல்லாவே எழுதலாம். அடுத்த சம் பார்க்கலாமா. ஸோ அடுத்த சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி 8th term of GP. இப்போ வந்து நம்ம பார்க்க ஃபுல்லாவே GP. இந்த மாதிரி ஜிபில என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருங்க, ஜிபி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏபிலேயே இன்னும் சம்ஸ் இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த சம்ஸ்லாம் தான் பார்க்குறோம். ஸோ இந்த சம்ஸ் கம்பல்சரியா கேட்டுடுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கம்பல்சரியா நம்மளுக்கு கேட்டுடுறாங்க. ஸோ அதனாலதான் இந்த சம்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல 4 5 6. ஸோ இந்த 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், அதாவது 4th சம்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 4th சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி 90th term, அதாவது நம்மளுக்கு இங்க இருக்கிற இதுல ஓகேங்களா, இந்த சீரியஸ்லயே இது term 1 term 2 term 3 இந்த மாதிரி T19th என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 1. ரெண்டாவது அதான் கேக்குறாங்க இப்ப இதுக்கு என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்னா term Tn ஓகேங்களா ஈக்குவல் டு a plus n minus 1 into d.
ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏபிக்கு கலெக்ட் பண்ணி எழுதி வச்சிங்கன்னா லாஸ்ட் டைமில் உங்களுக்கு பப்ளிக் ரிவிஷன் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் அதுக்கும் தனி வீடியோவே போடுவோம் ஓகேங்களா. ஸோ இதில் இப்போ நம்மளுக்கு ஏன்னா என்னது ஃபர்ஸ்ட் நம்பரா, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது -11. என்னன்னா எத்தனாவது நம்பர் தேவை எனக்கு, 19வது நம்பர். டீனா T2 minus T1. T2 minus T1 equal to T3 minus T2. T2 என்னது -15 minus T1 வந்து -11னால +11 இங்க மாறிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறிடும். ஸோ அப்படி மாறும் போது 11 பேர் போயிட்டாங்க, இது 4 பேர். இங்க ஒரு மைனஸ்ன்னு இருக்கு, ஸோ அதான் -4. T3 என்னது -19, T2 என்னது -15னால +15 ஆகி இங்கேயும் -4 தான் வரும். அதனால D யோட வேல்யூ என்னது -4. எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா T 19th term equal to A ஓட வேல்யூ -11 பிளஸ் N ஓட வேல்யூ வந்து 19னால 19 -1, D யோட வேல்யூ -4. -11 இது 18 -4. ஸோ -11 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 18 × 4 அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு வரும், 32க்கு இங்க 3 4 7 72 வருதா, -72. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 8. அப்ப T 19th டேர்ம்னது -83 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ இதுதான் இந்த 4th சம்க்கான ஆன்சர். ஸோ இதை வந்து கம்பல்சரியா கேட்பாங்க, மறந்துடாதீங்க, படிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ இதுல இப்ப 5வது சம் எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்துட்டு வந்துருவோமா, சொல்யூஷன் எப்படி போறதுன்ட்டு. which term of an AP 16 11 6 1 is -54. அதாவது இந்த -54ன்ற டேர்ம் இதுல எத்தனாவது டேர்மா வரும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா. அப்ப இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், இது எத்தனாவது டேர்ம் அதுதான் கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு அந்த ஃபார்முலா வச்சே நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ எந்த ஃபார்முலா, இதுதான் அந்த ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சே நம்ம அங்க அப்ரோச் பண்ணலாம். Tn equal to A plus n minus 1 into D. ஸோ இப்போ இதுல A நம்மளுக்கு தெரியும், ஏனது 16, D என்னது T2 minus T1 சேம் as T3 minus T2. இது ரெண்டுமே போடணுமா கேட்டா கன்ஃபார்ம். 11 minus 16, 11 minus 16 எவ்வளவு வரும், 5 minus 5. ஏன்னா 16 தான் மைனஸ் இருக்கிறதுனால 16 minus 5. ஸோ இது என்ன வரும், T3 1 இருக்கு ஓகேங்களா, 1 minus 6, இதுவும் -5 தான் வரும். அப்ப D யோட வேல்யூ -5. ஓகே, அண்ட் தென் இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு போய் ஃபார்முலால அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் நம்மளுக்கு n ஓட வேல்யூ தான் வேணும். அப்ப Tn equal to, இதுலயே நம்மளுக்கு ஒரு கிவன் இருக்கு, என்னன்னா Tn ஓட வேல்யூ என்னது -54. நம்மளுக்கு 54 டேர்ம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 54 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம Tn ஓட வேல்யூ கொடுத்தோம்னா n கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ A ஓட வேல்யூ 16, n-1 and then -5 D ஓட வேல்யூ. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, இதோட வேல்யூ -54 16 plus -5 into n -5n minus into minus plus 1 5s are 5. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 21 minus 5n minus 54. So இந்த -5n இந்த சைடு வந்ததுன்னா +5n ஆன மாறிடும். இந்த -54 இந்த சைடு வந்ததுன்னா +54 ஆயிடுமா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 5 75 n ஓட வேல்யூ. அப்ப 5n ஓட வேல்யூ 75 னா n ஓட வேல்யூ 75 டிவைடட் பை 5. எத்தனை டைம் வரும், எத்தனை டைம் வரும் பாருங்க. 75 வந்து எத்தனை டைம் வரும், 15 டைம் வரும் ஓகேங்களா. ஸோ அப்ப n equal to 15, அதாவது டிவைட் பண்ணுங்க. 75 5 டேபிளால டிவைட் பண்ணா 1 5s are 5, மீதி 2 1 5 2 times 7 times 5 times சாரி ஓகேங்களா, 25 0. So n ஓட வேல்யூ therefore the 15th is -54. அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நம்ம
இந்த சம்மை அப்ரோச் பண்ணோம். இது 5ஆவது சம். இதுக்கப்புறம் 6ஆவது சம்னு ஒன்று இருக்கு. இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மிடில் டேர்ம் எஸ். ஓகே, மிடில் டேர்ம் எஸ் ஆஃப் அன் ஏபி. ஸோ ஏபியில் இதில் மிடில் டேர்ம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்னா n = L - A/D + 1. ஸோ இந்த ஃபார்முலா வேணும். இதில் L நம்மளுக்கு n வந்து A வந்து 9, L வந்து 183. ஸோ L வந்து 183, A வந்து 9, D வந்து பார்த்தவொடனே கூட சொல்லிடலாம். ஓகேங்களா, 9க்கு அப்புறம் எவ்வளோ போகுது? 15. அப்போ 6 இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம 6 ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். ஸோ இது என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 183 - 9 / 6 + 1. ஸோ 183ல் 9 போச்சுன்னா 174 வந்துருமா, / 6 + 1. ஸோ இப்போ இந்த 174 நம்ம டிவைட் பண்ணோம்னு வைங்களேன், எவ்வளோ டைம்ஸ் வரும்? 174 6 டேபிள் 2 times are 12, மீதி 5, 4 9s are 54, 0. அப்போ 29 + 1 = 30. அப்போ n = 30. நீங்கள் 30 நீங்கள் பாதியாக பிரிக்கும் போது 2 மிடில் டேர்ம் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது 15 16, அதாவது நம்மளுக்கு வந்து இது வந்து ஈவன் டேர்மா வந்தால் 2 மிடில் டேர்ம் கிடைக்கும், ஆட் டேர்மா வந்தால் 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மிடில் டேர்ம் வந்து 2ஆ கேட்கறதுனால நம்மளுக்கு மிடில் டேர்ம் வந்து நம்மளுக்கு 2 டேர்மா வரும். மிடில் டேர்ம் = 15th டேர்ம் அண்ட் 16th டேர்ம். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது இல்லைன்னா அது 15th டேர்ம் ஆர் 19th டேர்ம். ஓகே, ஸோ இப்போ இதில் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த டிஎன்னோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும் வைங்களா. ஸோ டிஎன் = A + n - 1 × D. இப்போ 15th கண்டுபிடிக்கிறேன்னு வைங்களா, T15. ஏனது 9 + 15 - 1, டியோட வேல்யூ 6. 9 + 14 × 6. 14 6 60, 24 84. 84 + 9 84 + 9 93. இது T15. இதே மாதிரியே T16 கண்டுபிடிச்சிங்கன்னா A வந்து 9 + 16 - 1 × 9. 9 + 15 × 9. 15 9s are 9 5s are 45, மீதி 5 பேலன்ஸ் 4. 9 1s are 9 + 1 135. 135 + 9 140. ஒன்றும் இல்லை, 9 5s are 45, மீதி 4. 1 9s are, ஸோ 6 இல்லை. ஓகே, 6 5s are 30, 0. 6 1s are 6 and 9. ஓகேங்களா, 9 + 9 T 99. ஸோ அப்போ 99. T16 வந்து 99. ஸோ இது ரெண்டுத்துல எது வந்தாலும் மிடில் டேர்ம் தான். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்துல நீங்கள் ரெண்டுமே மார்க் போடணும். ஓகேங்களா, ஸோ இதுவரையும் நம்மளுக்கு ஜிபியில் ஏபியில் இருக்கிற சம்ஸ்லாம் முடிஞ்சுது. ஸோ இதை வச்சு நீங்கள் போட்டால் மட்டும் பார்த்தா மட்டும் போதும். இந்த ஏபியிலேருந்து சம்ஸ் வந்தால் அதை போட்டுடலாம். கன்ஃபார்ம் இந்த சம்ஸ் தான் கேட்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜிபி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஏபியில் பார்த்த மாதிரியே ஜிபிலையும் ஃபர்ஸ்ட் வந்து அதோட சீக்ரியஸ் அந்த சீக்வன்ஸை நம்ம கண்டுபிடிக்க கற்றுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, ஜிபி ஏபின்னா என்ன, ஜிபின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஜியோமெட்ரிக் ஸோ இந்த ஜியோமெட்ரி ப்ராக்ரஷன்னா என்னன்னா, ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை அண்ட் டிவைட் ஆகிட்டு வரும். பிளஸ் அண்ட் மைனஸ் ஆகிட்டு வருதோ இங்க வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இது. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஏ ஒரு நம்பர், கலர் மாற்றிக்கலாம். ஏ ஒரு நம்பர், ஏஆர் அதாவது ஆரால மல்டிப்ளை பண்ணது. நெக்ஸ்ட் ஏஆர் ஸ்கொயர், ஆர் இன்ட்டு ஆர், ஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் பிளஸ் கமா டாட் 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 டாட். இங்க என்ன வரும், ஏ/ஆர், ஏ/ஆர் ஸ்கொயர், ஏ/ஆர் கியூப். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம
அங்க கொடுத்துருக்கிறத இப்ப ஃபில் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சம் போடுறேன், நீங்க ரெண்டாவது சம் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் நான் போடுறேன், ட்ரை பண்றேன். இல்ல ரெண்டாவது சம் கேட்க மாட்டாங்க, ரெண்டாவது சம் கேட்டா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல ஏ வந்து -7, ஆர் வந்து 6. ஸோ நம்ம இதுல இருந்து தான் நம்ம எடுக்க போறோம். அங்கேயே நம்ம இதுல இருந்து தான் எடுத்துருப்போம். ஸோ ஏ வந்து -7, ரெண்டாவது டேர்ம் -7 into 6, -7 into 6 square, -7 into 6 cube, comma dot dot dot, -7, 3 4s are 7 4s are -42, -7 into 3 6 6 are 36. So 42 being of 2, மீதி 4, 7 3s are 21, 25, -252, comma 6 cube நான் தெரியுமா 36 into 6, 36 மீதி 3 9 18 21 2 and 6 into 7 போட்டீங்கன்னா 42 மீதி 4 5 மீதி 2 14 16 -1652, comma dot dot dot. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். புக்கில் இது வரையும் தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம். இதுவே ரெண்டாவது சம் 0.5 நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்படியே 0.5னா ஒன்றும் இல்லை 1/2 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படி வேற சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி 8th term ஆஃப் ஜிபி. நம்ம டேர்ம் கண்டுபிடிக்கிறத பார்த்தோமா? ஸோ மொத்த டேர்மு இதுல 8th term ஷார்ட்டா. ஓகேங்களா? ஸோ 8th term இதுல டிஎன் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் ஈக்குவல் டு தெரியுதா? ஓகே, டிஎன் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்டு ஆட் பவர் n minus 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ்ல நம்மளுக்கு 8th term வேணும். அப்ப n வந்து 8. அதே மாதிரி நம்மளுக்கு வேற என்ன வேணும்? ஏ வந்து 9. இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் என்னன்னா, நான் முன்னாடி T2 minus T1 சொன்னா அதுங்க மைனஸ், இங்க T2 by T1, அதே மாதிரி T3 by T2 இந்த மாதிரி வரணும். ஸோ T2 by T1 என்னது? T2 வந்து 3 9, இது என்னது 1/3. ஸோ இது கேன்சல் பண்ணாலும் 1/3 தான், இதுவும் 1/3 தான். அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 1/3. எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா T8 ஈக்குவல் டு ஏ என்னது 9, ஆர் என்னது 1/3, 8 minus 1. ஸோ 9 எப்படி எழுதலாம்? 3 power 2, 1/3 power 7 எழுதலாமா? 1 power 7 1 தான். ஸோ அதனால 3 power 7. ஸோ இதுல 2 இருக்கு. ஸோ இதுல ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிட்டேன். இதுல 2 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 1/3 power 5 இருக்குமா? 3 power 5னா எவ்வளோன்னு பார்க்கணும். 3 into 3 எவ்வளோ? 9. 9 into 3 எவ்வளோ? 27. 27 into 3 எவ்வளோ? 81. 1 2 3 4 போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு டேர்ம். ஸோ இதை போட்டோன்னா எவ்வளோ வரும்? 3 24. அப்போ 1/243 அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம முடிச்சிட்டாலே உங்களுக்கு ஆன்சர். therefore the 8th term of GP is 1/243. அவ்வளோதான். புரியுதா? அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த சம் இது. ஃபைண்ட் தி சம் 3 + 1 + infinity அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இன்ஃபினிட்டி வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிவன்ல ஏ எடுக்கணும். ஏ என்னது 3, n என்னது தெரியல, ஆர் என்னது? ஸோ T2 divided by T1. T2 என்னது 1, T1 என்னது 3. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? சம் ஆஃப் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா. ஜிபிக்கு சம் ஆஃப் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா என்னன்னா A/1 - R. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ ஏ என்னது 3, 1 - Rனா 1/1 - 3.
இப்போ இதை சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் முக்கியமான மேட்ரு என்னன்னா, ஃபர்ஸ்ட் கீழே மட்டும் சால்வ் பண்ணிட்டு 3 1s are 3 minus 1 divided by 3 இந்த மாதிரி தான் நம்ம போடணும் கீழே. அப்போ இந்த கீழே இருக்கிறது இங்கே மேலே போயிடுச்சுன்னா எவ்வளோ ஆகும்? 3 3s are 9, 3 minus 1 2, இந்த கீழே இருக்கிறது மேலே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், ஓகேங்களா? 9/2 இதோட இந்த சம் முடியுது. சிம்பிளாக இருக்கும், ஓகேங்களா? 2 மார்க் இது எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் கம்பல்சரியாக போட்டுருவாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு படிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஜிபி இன் விச் S6 சம் 6 வந்து 4095, R வந்து அதாவது சம் 6 வந்து 4095 அண்ட் R வந்து 4 நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஏ தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம் 6 அதாவது சம் என், அந்த ஃபார்முலா என்னன்னா, சம் ஆஃப் என் டேர்ம்ஸோட ஃபார்முலா என்னன்னா a into r power n minus 1 divided by r minus 1. இந்த ஃபார்முலாவை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமே, வேற எங்கேயும் இல்லை, இந்த சம்ம தான் 5 plus 55 plus 555. ஸோ இந்த மாதிரி சம்ஸில் அங்கே நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இங்கே, அதாவது இதுதான் அங்கே எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஏ தான் கண்டுபிடிக்கணும், ஆர் தெரியும், சம் 6 தெரியும், ஓகேங்களா? அப்போ n 6. ஸோ எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. சம் 6 ஈக்குவல் டு ஆர்னது 4 பவர் 5 மைனஸ் 1 டிவைடட் பை ஆர்னது 4 மைனஸ் 1. சம் 6ஓட வேல்யூ என்னது? 4095 into a times divided by 3, ஓகேங்களா? 4 பவர் 5 தெரியல என்னது, ஸோ 4 பவர் 6 தானே வரணும். 6 4 பவர் 6 தெரியல, என்ன பண்றது? போடணும். 4 into 4 16, அப்போ 16 into 16 வந்து 4 ஆயிடுமா? ஸோ 16 into 16 எவ்வளோன்னு பாருங்க. 6 6 are 36, மீதி பேலன்ஸ் 3, 1 6 are 6 and 9, 6 1 1s are 1, 6 256 into 4 அப்படின்னு நம்ம பண்ணோமா? ஸோ 24 balance 2, 20 22 balance 2, 8 10 10 1 second. ஸோ இப்போ வரையும் நம்ம 1 2 3 4 and then 5 times போட்டிருக்கோம். into 4 போட்டிங்கன்னா 6 times தான் மாறிடும். 2 4s are 16, balance 1, 2 4s are 8 plus 1 9, 4 sorry 9 தானே 0 and 1 4 1s are 4096 அப்படின்னு வருமா? ஸோ 4096 minus 1 அப்படின்னு இருக்கு. அப்போ மைனஸ் 1 என்ன வரும் நம்மளுக்கு? 4095 divided by 3, 4095. ஸோ ஏவை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 4095 இங்கே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்குமா? இங்கே இருக்கிற டேர்ம் எப்படி போச்சுன்னா மல்டிப்ளை போயிடும், 3 டிவைடில் இது வந்துடும். அப்போ கேன்சல் பண்ணால் இது தான் கேன்சல் ஆகிட்டு a equal to 3 இது மட்டும் வரும், ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப இந்த சம் ஈஸி. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அது a, அதுதான் 3. ஸோ இந்த சம்லஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்லேயே மார்க் உங்களுக்கு வந்துடும். ஒரே நிமிஷம், நான் ஸ்டெக் ஆகிட்ட எனக்கே தெரில. ஓகே, கிளியர் வியூ வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2.46. ஸோ இதுதான் ஃபைண்ட் தி சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ். அதாவது இதுல இருந்து 8 டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? அதே சேம் ஃபார்முலா தான், Sn equal to a into r power n minus 1 divided by r minus 1. n-ஓட வேல்யூ 8, a-ஓட வேல்யூ 1, r-ஓட வேல்யூ -3/1னா -3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போதும் தான். S8 equal to a-ஓட வேல்யூ என்னது? 1. அப்போ 1னா நம்ம போடவே தேவையில்ல, மல்டிப்ளை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம். r-ஓட வேல்யூ -3 power 8 minus 1 divided by -3 minus 1. ஸோ 3 power 8, 3 power 3 என்னது? 3 cube என்னது? 27, கரெக்டா? ஸோ இன்னொரு 3 cube 27 and then ஒரு 3 square வந்து 9.
ஸோ 3 6 8 ஆயிடுச்சா? இந்த 8ல் 3 இப்போ மல்டிப்ளை பண்ணால் போதும். 27 into 27 7 7s are 49 மீதி 4 7 2s are 14 plus 1 18 2 7s are 14 மீதி balance 1 2 1s are 2 plus 3 2 1s are 2 2s are 4 plus 1 5 so 5 அப்புறம் அவ்வளோதான். 7 7s are 7 2s are 14 4 மீதி 1 ஓகே. ஸோ 9 12 balance 1 7 729 into ஒரு 9ஆல மல்டிப்ளை பண்ணோம். 9 9s are 81 balance 8 9 2s are 18 18 plus 1 16 26 18 26 7 4 7 9s are 63 65 எவ்வளோ வருது? 6569 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருதா? 6561 ஓகேங்களா? ஸோ 6561 ஸோ இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸாக மாறிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல் ப்ராக்கெட்டை போடணும். ஏன்னா இது வந்து ஹோல் ஹார் பவர் என், அதனால தான் ஓகேங்களா. இது ஈவன் டேர்மில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடு. அண்ட் தென் -1 டிவைடட் பை -4. அப்போ 6561 61 மைனஸ் பண்ணால் 0 டிவைடட் பை -4. அதாவது 4 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணுமா? ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே 6560 4 டேபிளில் 4 1s are 4 மீதி பேலன்ஸ் 2 5 6 4s are 24 பேலன்ஸ் 1 6 4s are 24 சரி 4 4s are 16 மீதி 0 இருக்கிறதுனால 0. அப்போ எவ்வளோ வருது? 1640. இங்கே மைனஸ் இருக்குதுன்னா -1640. அப்போ சம் ஆஃப் 8 நம்பர்ஸ்னது -1640. இதுதான் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். இது வந்து அடிக்கடிக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஒரு வேலை கேட்டுட்டா அங்கே விட முடியாதுல்ல, பார்க்காம போயிட்டுனா தப்பாயிடும். ஸோ அதனால இதுக்கப்புறம் பார்க்க போகிற டாபிக்லாம் ஜென்ரல் ஓகேங்களா. அதாவது ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா வச்சுலாம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் நம்பர் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது ஃபார்முலா என்னன்னா n இன்டூ n சம் ஆஃப் n டேர்ம்ஸ் Sn ஓகேங்களா. நம்பர் ஆஃப் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து Sn தான் சொல்லுவாங்க. ஸோ n இன்டூ n + 1 டிவைடட் பை 2 இது சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு. இங்க வரை n டேர்ம்ஸ். அதுவே n ஸ்கொயர் டேர்ம்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா Sn ஈக்குவல் டு n இன்டூ n + 1 2n + 1 டிவைடட் பை 1 செகண்ட் கரெக்டா செக் பண்ணிட்டேன். 2n + 1 டிவைடட் பை 6. இதுவே n கியூப் டேர்ம்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா Sn equal to n into n plus 1 divided by 2 the whole square. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் படிச்சிங்கன்னா கரெக்ட் குடிச்சிட்டிங்கன்னா ஓகே. இந்த சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா எப்பயுமே 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 1ல இருந்து ஸ்டார்ட் ஆனாதான் இந்த ஃபார்முலாலாம் அப்ளிகேபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த சம் பார்க்கலாமா. ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால n வரையும் 66. அப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ Sn equal to என்னோட வேல்யூ கேட்குறாங்க. 1ல இருந்து நம்மளுக்கு போட்டுட்டே போறாங்க. ஸோ இந்த சம்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ S1ஓட ஃபார்முலானது n இன்டூ n + 1 டிவைடட் பை 2 எவ்வளோ? 666. இந்த 2 இப்படி எடுத்துட்டு போயிட்டா n இன்டூ n + 1 2 அப்படி எடுத்துட்டு போயிட்டா எவ்வளோவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 666 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1332. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா n இன்டூ n n ஸ்கொயர் அண்ட் தென் n + 1 n. இந்த பிளஸ் இந்த சைடு வந்ததுன்னா -11332 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. என்னோட வேல்யூ வரணும். என்ன வரும்னா மல்டிப்ளை பண்ணா -1132ன்னு வரணும். ஆட் பண்ணா 1 தான் வரணும். அப்ப 38 × 37 நீங்க இந்த சம்ஸ் கேட்டாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 38 × 36
ஓகேங்களா. ஸோ எந்த நம்பர் இங்க வந்து பிளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பர் பிளஸும் சின்ன நம்பர் மைனஸும் போடுங்க. அப்ப n ஈக்குவல் டு 36 இங்க சிம்பிள் இருந்தா அப்படியே மாத்திடுங்க. 36 கமா பிளஸ் சிம்பிள் இருந்தா -37. இதுல n டேர்ம்ஸ் வந்து எப்பயுமே மைனஸா இருக்காது இந்த n டேர்ம்ஸ், அதனால என்ன பண்ணுங்க மைனஸ் கிடையாது. அப்ப n-ஓட வேல்யூ 36 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அதான் 36 நம்பரை நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி பாருங்க. இதுல இருந்து நான் ஒரு 2 சம், ஸ்கொயர்ல ஒரு சம் அண்ட் தென் அதாவது ஸ்கொயர்ல கூட இந்த ஒரு சம், இந்த ஒரு சம், இந்த ஒரு சம், இந்த 3 சம்மே நம்ம போட்டு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இது 2 மார்க்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க, 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நான் 5 மார்க்ல ரேகா சம்ஸ்ல இதை எடுத்திருப்பேன். இதை மட்டும் நான் இப்போ சொல்றேன், ஏன்னா இது வந்து 2 மார்க்ல கேட்கலாம், இதை வந்து 2 மார்க்ல கேட்க மாட்டாங்க. ஸோ அதுதான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து 2வது சம் மட்டும் எடுக்கிறேன், 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இங்க 3 + 6 + 9 + ... 96 வரையும் இருக்குது. நம்மளுக்கு என்ன இருக்கு, 1ல இருந்து தான் ஃபார்முலா இருக்கு. அப்ப இதை 1ல இருந்து மாத்துங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 3 + 6 + 9 + இருக்கும்போது 1ல இருந்து கூட இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா எல்லாத்துலயுமே காமனா 3 இருக்கும். வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும், 1 இருக்கும், இதுல 2 இருக்கும், இதுல 3 இருக்கும். இந்த மாதிரி 96ல எத்தனை வெளியே எடுத்தா எவ்வளவு இருக்கும்? ஸோ இதுல 3, இதுல 2, அப்ப 32 வரும். இப்ப இது 1ல இருந்து இருக்கா, இதுக்கு ஃபார்முலா போடுங்க. அப்ப Sn = ஃபார்முலா போட்டா எவ்வளவு வரும், n × n + 1 / 2. ஸோ இங்க n-ன்றது 30. இப்போ 32 + 1 / 2. 110 16 டைமா. ஸோ 16 × 33. அப்போ 33 × 16 நம்ம மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6 3s are 18, பேலன்ஸ் 1 18 19 3 3. ஸோ 8 12க்கு மீதி 1 5 528. ஸோ இது 528 × 3. ஏன்னா இங்க நம்ம 528 போட்டோம்னா நம்மளுக்கு இது வேணும். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 3 8s are 24, மீதி 2, 3 2s are 6, 6 + 2 8 15. ஸோ 1584. ஸோ இதோட ஆன்சர் இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சும் பண்ணலாம். ஸோ 1584 இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இந்த போடணும். ஸோ இது மீதி இருக்கிற சம்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 7வது சம் ஹிண்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் ஒரே. அது மாதிரி நீங்க ஹார்ட் டேர்ம் ஆடு டேர்முக்கும் அதாவது ஓடிடி டேர்முக்கும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எந்த ஃபார்முலானா Sn = வெறும் ஆட் டேர்முக்கு மட்டும் s + 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஆட் டேர்முக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம ஸ்கொயர் டேர்ம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். வேற இதுல வந்து இந்த 4th வந்து ஸ்கொயர் டேர்ம்ஸ், ஏன்னா பார்த்தாலே தெரியுது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் மாதிரி 15 ஸ்கொயர் வரையும் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாவே ஆட் டேர்ம். இது வந்து 50க்கு மேல தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இது வந்து நார்மல் சம் தான். ஓகேங்களா. இப்போ இருக்கிற எல்லா சம்க்கும் ஹிண்ட் கொடுத்துறேன். ஸோ இதோட போதும். ஓகேங்களா. இந்த சம்ஸ் எல்லாம் படிச்சா மட்டுமே உங்களால செகண்ட் லெசன்ல 2 2 மார்க் கேட்பாங்க, அந்த 2 2 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிட்டு நீங்களும் பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு ஓகேங்களா லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்து என்ன லெசன் வேணும்னு சொல்லிட்டு 2 மார்க்கு உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகேங்களா. ஸோ பாய் அண்ட் தென் யூ ஆர் RJ Arun.